வரும் நாடாளுமன்ற தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன தேதி அப்படின்னம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து நாடாளுமன்ற வாக்குப்பதிவு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து சரியாக 45 நாட்கள் கழித்து, அதாவது ஜூன் 4ஆம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், வாக்குப்பதிவு நடந்ததுக்கும் வாக்கு எண்ணும் இடைக்கால நாட்கள் பார்த்தா 45 நாட்கள் வந்து இந்த மக்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும். 1.5 மாதம் இந்த வாக்கு பதிவு முடிவுக்காக வந்து இது எதுக்காக அப்படின்னம்னா, இந்த ஆளும் பாஜகவுக்கு இருக்கு இந்த ஓட்டு மிஷினை வைத்து கடந்த ஆட்சியில் வந்து கடந்த தேர்தலில் வந்து என்னமெல்லாம் எங்கெங்கெல்லாம் கடந்துச்சு அந்த ஓட்டு மிஷின் எல்லாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு கேலி குத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த 45 நாட்கள் வந்து இவர்கள் பயன்படுத்துறதுக்காக தான் இதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதில் கூடுதலாக இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், தமிழகத்துக்கு முதற்கட்டமாக நடப்பது அப்படின்னம்னா வரும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் நடக்கணும். இன்னைக்கு 16ஆம் தேதி, அப்போ 20ஆம் தேதிக்குள்ள வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டால் வேட்புமனு தாக்கல் வந்து செய்யறதுக்கு இந்த 3 நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தியிருக்கு.